ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டில்ல, அதனால ஏசப்பா இருக்கிற இடத்துல எப்படா பிசாசு பிடிச்சவன் காய்கறி வாங்க முடியும்? அவன் சொன்னான், அப்படியாண்ணே என்ன சொல்லணும்னே, அது இயேசு நாமத்தினாலே பொல்லாத பேசாதே போ அப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா போயிடுச்சு. எனக்கு அவன் பெரிய பிரசங்கியாரா மாறிட்டான். அலையில சொல்லுங்க. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் வியாபாரம் இந்த வீட்டுல குடியிருந்தா எந்த இடத்துலயுமே தெய்வ மகிமை இன்றைக்கு ஊழியர்களாக சேர்ந்து இதை பிரதிஷ்டப்பட போறோம். அருமையான பாஸ்டர் ஐயா இந்த இடத்துல ஆண்டு பிரசனமும் ஆண்டுடைய பிரசனம் வந்துடும் பாருங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எங்கள் ஊரில் எங்கள் கிராமம் புள்ளலகோட்டைன்னு ஒரு கிராமம், விருதுநகர் பக்கத்தில். திடீர்னு எங்கள் அம்மா ஒரு நாள் சொன்னாங்க, சரஸ்வதி எங்கள் அம்மா பேர், டேய் கணேசா, எல்லாம் நாங்கள் 6 பிள்ளைகள், இன்னைக்கு ஜோசியக்காரன் வருவான், குடுகுடுப்புக்காரன் நைட்டு வருவான், 12 மணிக்கு சுடுகாட்டில் போய் மந்திரம் பண்ணி வீடு வீடா என்ன செய்வான், ஜோசியம் சொல்ல வருவான், நைட்டில் தான் வருவான். அப்போ எங்கள் அம்மா தூங்க விட மாட்டாங்க, எல்லா பயிலும் ஜோசியக்காரன் என்ன செய்யறான்னு கேட்கணும். அப்போ தாண்டா நீங்கள் உருப்பிடுவீங்கன்னு சொல்லி கண்ணு முடிச்சிருக்கிறோம். சில நேரம் முதல் தெரு சுடுகாட்டிலேருந்து வரும்போது முதல் தெரு எங்கே தருவான், சில நேரம் கடைசியிலேருந்து ஆரம்பித்து கடைசியாக வருவான், பயந்துக்கிட்டே இருக்கும் இந்த பைய வர போகிறான்னு சொல்லி. வந்தால் 12:30 மணிக்குன்னா நாயெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டான்ப்பா, கொஞ்ச நேரத்தில் தூங்கிடலாம்னு நினச்சி உட்காந்துருக்கோம். அடுத்த வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் அந்த ஜோசியார வரும்போது எதிரில் போனால் ரத்தங்கிக்கு செத்து போயிடுவோமா அப்படின்லாம் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் சர்ச்சில் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவங்களை பயமுறுத்தணும், சர்ச்சில் பேசக்கூடாது, சண்டையை போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லணும். அவன் மாதிரி ஜோசியக்காரி எதிரில் போனால் ரத்தங்கிக்கு செத்து போயிடுவோம். நாங்கள்லாம் பயந்து போய் அப்படியே கிடக்கும், கைகாலெல்லாம் நடிக்க போட்டு. பக்கத்து வீட்டில் சொல்லும்போது நான் சொன்னேன், ஜீசஸ் ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை, உங்களை ஏற்றுக்கொண்டேன். என் வீட்டில் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் என் வீட்டில் அவன் சொல்லக்கூடாது. அவன் வாய் இயேசு நாமத்தினால கட்டுறேன், இவ்வளோதான் வார்த்தை. என் அம்மா இப்படி எதிர்பார்க்க இப்படி இருக்காங்க, என்னடா சொல்ல போகிறான்ட்டு நான் சிரிச்சுக்கிட்டேன். என்ன சொல்ல மாட்டான்ல அவன், நம்ம தான் வாயை கட்டிட்டு நினைச்சா அவன் என் வீட்டுக்கு வந்து சொல்ல மாட்டான்னு நினைச்சா சொல்லி தொலைஞ்சிட்டான். என்ன தெரியுமா சொன்னா, இந்த வீட்டில் உயிருள்ள சாமி இருக்கு, உயிருள்ள சாமி இருக்கு, இந்த வீட்டில் உயிருள்ள சாமி இருக்கு, நான் இங்கே இருக்கபடியா நான் போறேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். கை தட்டுங்களேன். என்ன பாருங்க, நான் அப்பதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், அந்த வீட்டில் ஏசப்பா இருக்கிறாருங்க. நான் சொல்றேன், இங்கும் சரிதான். இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்கீங்களே, இருக்கிறதா நீங்க குடும்ப செப்ப வைக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும், 4 பாட்டை பாடணும். நான் போற இடத்துல கொஞ்சம் பேசுவேன், வாய் பேசுறேன் பாருங்க. ஏன்னா 30 நாள் உங்க வீடை சொந்த வீடை வச்சுக்கோ. நான் அடிக்கடி கேட்பேன், நீங்க நல்லவங்கிறதுனால தான் சொந்த வீட்டில் இருக்கீங்களா? கிருபை கிருபை. நான் சொல்றேன், உங்க வீட்டில் 29 நாள் உங்க வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது உங்க வீடை ஏசப்பாவுக்கு பயன்படுத்தணும். கை தட்டுங்க. ஆமா, இந்த புரட்டக்காரர்கிட்ட சொல்லுவேன், இந்த வீட்டில் ஒழுங்கா மாசத்துல 1 நாளாவது ஒரு வாலிபர்களுக்கு ஜெப கூட்டம், இங்க இருக்கிற 4 சின்ன பிள்ளையை போட்டு ஒரு சண்டே கிளாஸ். என்ன பொருளி சொல்றான், ஒரு விசேஷ சொந்தக்காரங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் கூப்பிட்டு பேர் பிரசவம் பண்ண கூப்பிடுறாரு. நான் கூட அப்பப்போ பிரசவம் பண்ண வந்துடுவேன். இந்த வீட்டில் என்ன செய்யும் போது ஊழியம் நடக்க போகுது. கை தட்டுங்களேன். நான் கொஞ்சம் ஹார்டா பேச கோச்சுக்கிறாதீங்க. நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கு. ரட்சிப்புனாலே வெக்கமான சூடு சோறனா இருக்கக்கூடாது. நீ கோச்சுக்கிற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன், மாசத்துல 1 நாளாவது 1 மணி நேரமாவது உங்க வீடை ஏசப்பா கொடுத்தாதான் நீங்க சொந்த வீட்டில் குடியிருப்பீங்க. உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கொள்ளு பேரை பற்றி சொந்த வீட்டில் இருப்பாங்க. எல்லாம் சீக்கிரமா வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க. நான் சொல்லுவேன், நான் சொல்றேன், உசுரே இருக்குங்க. ஏசப்பா நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிற, அதனாலதான் உயிர். நான் போற சர்ச்சில் எடுத்தோடனே சும்மா கேட்பேன். காட்டாத்துறையில ஒரு 3000 பேர் இருக்கிற சர்ச்சில் பேசுனேன், நாகர்கோவில்ல. உங்களுக்கு ஏன் நீங்க கொரோனா சாவடைன்னு கேட்டேன். அவன் எல்லாம் முடிக்கிறான். உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார் ஏசப்பா. நான் சொல்றேன், அருமையான இந்த குடும்பத்தாரின் மேல நம்பிக்கை வச்சு தரிசனத்தோடு அற்பமான அந்த வியாபாரத்தை ஆசீர்வதிச்சு பிள்ளைகளுக்காக இவ்வளவு பெரிய வீடை கட்டி கொடுத்திருக்கிறார். எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. அப்ப இந்த வீட்டுல தேவன் வாசம் பண்ண போகிறார். இது ஒரு வானத்தின் வாசல். நான் சொல்றேன், கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கலாம், நண்பர்கள் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீங்க இந்த வீட்டை விட்டு போகும்போது ஏசப்பாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஏசப்பா உங்க வீட்டுக்கு வரணும்னா நீங்க ரொம்ப நேரம் என்ன செய்யணும், நடக்கணுமா, அங்கெல்லாம் கிடையாது. நான் பைபிள்ல இப்ப கிறிஸ்துமஸ் செய்தி
என்ன கிட்டத்தட்ட 50 நற்செய்தி பெருவிழா நடத்துறேன். 50 இடத்துல டெய்லி எங்க டிவியில ஒளிபரப்பாகுது. ஆயிரக்கணக்கான பேர் பார்க்கலாம். இப்ப நான் பர்மா தேசத்துக்கு போனேன். 5 நாள் போனேன். ஒரு 60 பேர் வருவாங்கன்னு ஒரு பாஸ்டர் போட்டு இருந்தாரு, ஆர்சி கிறிஸ்டியன். நான் போனா நான் வருவேன்னு சொல்லி 200 பேர் வந்துட்டான். கையில தேவை எல்லாருக்கும் தெரியுது பாருங்க. நம்ம டிவி தெரியுது அங்க எல்லாம். அந்த தம்பி நல்லா பேசும் அப்படின்னு தெரியுது பாருங்க. நாங்க சொல்ற இந்த இயேசுவை உங்க வீட்டுக்கு கூட்டு போனா, ஏசப்பா ஒருத்தர் கூட இருந்தாருன்னா இவ்வளவு ஒரு மகிமையான வீடு. இதுவும் அற்புதமானதான். இதிலும் பெரிதானவைகளை அருமையான குடும்பத்தார்களை இன்னும் தர போகிறார். அவங்க 2 பிள்ளைகளுக்காகவும் நான் தத்தெடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு நான் தான் தாய்மாமைன்னு சொல்றேன். அவங்க அந்த புரோட்டா கட்டுகளுடைய பிள்ளைகளை அவங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆச்சரியப்படபடி ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. உங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு என்ன செய்யணும்? நான் ஊரா சொல்லி கொடுக்குறேன். இப்ப காஸ்பல் செய்தியே 60 செகண்ட்ஸ் ஜெபம். செகண்ட்ஸ்னா என்ன? அவ்வளவு 1 2 3 4 5 60 செகண்ட்ஸ் பிரேயருக்கு. அவ்வளவுதாங்க. இப்ப இயேசுவுக்கும் நமக்கு தொடர்பு இல்லை. இப்ப நான் இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு எப்படி சொந்தமானாருன்னா, ஏசுனாரை பத்தி கேள்விப்படுறேன். யாராவது சொல்ல அறுவடை தூக்கி வெட்ட போறது அவங்கள. கடைசியில் ஹார்ட்ல ஒரு ஓட்டம் வந்து டாக்டர் 6 மாசத்துல செத்து போயிருவேன்ட்டார். மரண தேதி முன்குறிக்கப்பட்டுச்சு. என்ன செய்யன்னு தெரியல. டாக்டர் புகழேந்தின்னு ஒரு டாக்டர் சொன்னாரு, நீ கடவுள் தான்ப்பா உன்னை காப்பாற்றணும் கணேசான்ட்டாரு. அப்ப கடவுளை தேட வேண்டியதானே. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமி. உங்க ஊர் கிறிஸ்தவங்கன்னா ஒரு சாமி 2 சாமியா? ஒரு சாமி தானுங்க. ஆமா, எங்களுக்கு அப்படி கிடையாது. 33 கோடி தேவர்கள் இருக்காங்கல்ல. எல்லா இடத்துலையும் போனேன், ஒரு பிரயோஜனம் கிடையாது. நடந்தாலே 3 மாசம் ஏறி இறங்காத இடமே இல்லை. கடைசியில் ஜாகிர நடந்து வந்துருச்சு. செத்து போயிருவேன்னு தெரிஞ்சிச்சு. இப்படி நடந்தாலே எனக்கு வந்துடும். சரி ஜாகிரதை சாப்பிட இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு ஜாம் பண்ணிதான்னு சொல்லி சர்ச்சுக்கு போனேன். நான் போன சர்ச்சில் அவங்க பாடுற பாட்டு புரியல, அவங்க பண்ற பிரசங்கம் புரியல. சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன கடைசி ஜோமன்னு சொல்லும் போது அவங்க பாஸ்டர் சொன்னார், உங்களை புதுசா வந்தவங்க ஏசப்பாட்ட உங்களை அர்ப்பணிங்க, உங்க பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க, ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ள வாங்க அப்படி கேளுங்க அப்படி சொன்னார்ல. நானும் சொன்னேன், ஏசப்பா நீங்க தான் ஜாமீன் சொல்றாங்க இல்ல, நான் என்ன உங்களுடைய கைகளை ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என் உள்ளத்துக்குள்ள வாங்க, என் தப்பு தண்டை பாவம் சண்டை அநியாயம் பண்ணதெல்லாம் மன்னிச்சிருங்க, நீங்க தான் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தனீங்கன்னா அந்த ரத்தத்தினால கல்வி பரிசுத்தப்படுத்துங்க, என் உள்ளத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். இதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு? 60 செகண்ட்ஸ் தாங்க. ஐயோ, நான் சொல்லும் போது கடைசியா எனக்கு அழுகையா வந்துச்சு. ஆண்டவரே, நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன், எனக்கு உயிரத்தாங்க, உயிர் வாழ ஆசைப்படுறேன், உயிர் தாங்கன்னு சொல்லி அவ்வளோதாங்க என்னுடைய ஜபத்தை முடிச்சிட்டேன். கண்ணை மூடி ஜபிக்க தெரியாது, கண்ணை திறந்துக்கிட்டே சொல்றேன். ஐயோ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. அந்த 60 செகண்ட் ஜபத்துல ஏதோ ஒரு வல்லமை என்னை தொடுவதை உணர முடிந்தது. ஐயா கை தட்டுங்களேன். நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம். கிறிஸ்தவங்களும் ஏசப்பா வச்சு தூரம் போறவங்க. இப்ப இளையகுமாரன் இருக்கிறான், அவன் யாருதான் அப்பா கூட இருந்தவன் என்ன செஞ்சிட்டான்? பண்ணி வைக்க போயிட்டான், தூரமா போயிட்டான். அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி வரும்போது அவன் மனம் திரும்புற காரணம் என்ன? எங்க அப்பா வயிறார வேலைக்காரருக்கு சாப்பாடு போடுவார், அப்பா நான் இப்படி பண்ணிக்கு போடுறத போய் திங்க நிலைமை வந்துருச்சேன்னு உணர்வடைகிறான். அப்பாவுக்கு ஒரு தெரிகிறது, அன்பு தெரிகிறது. நான் சொல்றேங்க, இன்னைக்கு ஏன் இந்த கிறிஸ்துமஸ் ஸ்கூல்ல 50,000 கிராமங்கள்ல காஸ்பல் அறிவிக்கணும்னு சொல்லி ஊரா போய்கிட்டு வாரம் யார்ட்டையும் அடி வாங்குறோம். என் வேனை போன வாரம் வேலூர்ல உடைச்சிட்டான் ஒரு ஊருக்காரன். அடக்க மாட்டோம், ஏன்னா ஏசப்போட அன்பை சொல்லணும்ல.